அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிரியாவில் என்ன நடக்கின்றது? எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வகையில் சிரியாவின் ஆட்சி வீழ்ந்தது. பஷர் அல் அசத் கவிழ்க்கப்பட்டார். புதிய ஒரு ஆட்சி வந்திருக்கின்றது. இதை சுற்றி எங்களுக்கு மிச்சம் கேள்விகளும் தெளிவின்மைகளும் இருக்கின்றன. சிரியால துருக்கியா, ஈரான், ரஷ்யா, யுஎஸ்ஏ, இஸ்ரேல் போன்ற நாடுகள் என்ன செய்கின்றன? HTS, குர்தி போராளிகள் போன்றவர்கள் அங்கு என்ன செய்கின்றார்கள்? இன்னும் பல கிளர்ச்சி குழுக்கள், ஆயுத போராட்டங்கள் அங்கு நடைபெறுகின்றன. இதன் வகிவாகங்கள் என்ன என்ன நடக்கின்றது, என்னதான் எதிர்காலத்தில் சிரியாவை சுற்றி என்ன நடக்கப் போகின்றது போன்ற கேள்விகளும் தெளிவின்மைகளும் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. இதை பற்றி கலந்துரையாடுவதற்காக இன்று எம்மோடு இணைந்து கொள்கிறார் டாக்டர் ஜக்கி ஃபவுஸ். டாக்டர் ஜக்கி ஃபவுஸ் மலேசியா இஸ்லாமிய சர்வதேச பல்கலைக்கழகம் IIUM இல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் துறையில் இணை பேராசிரியராக கடமையாற்றுகிறார். மேலும் அவர் மேலும் ரிசர்ச் ஜேர்னல்ஸ்களில் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் மற்றும் புக் ரிவ்யூஸ் வெளியிட்டிருக்கின்றார். அதே நேரம் குறிப்பாக மலேசியாவில் அமைந்துள்ள மலாயா பல்கலைக்கழகத்தில் சென்டர் ஃபார் சிவிலைசேஷனல் டயலாக் இணை உறுப்பினராகவும் இருக்கின்றார். மேலும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய அரசியல் சிந்தனை, இஸ்லாமிக் சோசியோ பொலிட்டிக்கல் தாட் சம்பந்தமாக ரிசர்ச் ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார். வெளியீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ டாக்டர் ஜக்கி ஃபவுஸ், உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டாக்டர் ஜக்கி, நான் நேரத்தோடைய குறிப்பிட்டது போன்று சிரியாவை சுற்றி மிச்சம் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திடீரென ஒரு ஆட்சி மாற்றம், பல புவி அரசியல் பிரச்சனைகளும், ஆராய்ச்சியாளர்களும் பல்வேறுபட்ட கோணங்களில் இருந்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிரியாவில் ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது. அசத் உண்மைக்குமே கடந்த 10 அல்லது 20 அல்லது 30-40 வருடங்களில் பார்த்தாலும் கூட அசத் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடராகத்தான் பார்க்கப்பட்டார். அவரது ஆட்சி மிகவும் பெர்மனண்டாக இருக்கக்கூடும், நீண்ட காலம் இருக்கும் என்றுதான் மிகவும் பெரும்பாலுமான அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இப்படி இருந்தும் திடீரென இப்படி ஒரு ஆட்சி மாற்றம், அதுவும் அதற்கு பின்னால் ஏதாலும் அரசியல் காரணங்கள் அல்லது புவி அரசியல் பின்னணிகள் இருக்கின்றதா? இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல சிரியானுடைய பிரச்சனை இன்று மிக முக்கியமான சர்வதேச அவதானத்தை பெற்றிருக்கிறது. இந்த பிரச்சனையிலே ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு சர்வதேச அவதானத்தை பெறுவதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று திடீரென அசதுனுடைய ஆட்சி வீழ்ந்தது. உலகத்தில் இருக்கின்ற எந்த நாடும், எந்த ஆய்வாளரோ, எந்த உளவு ஸ்தாபனமோ அனுமானிக்க முடியாத அனுமானித்திருக்காத நிலையில் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு திடீர் பிராந்திய சர்வதேச அரசியல் மாற்றம் என்று சொல்லலாம். இந்த பின்னணியில் ஏன் அசாத் ஒரு ஸ்ட்ராங் லீடராக கடந்த 5 வருடங்களிலே கருதப்பட்டார்? சிரியாவில் அவர் நிறைய நிலப்பரப்புகளை இழந்திருந்தாலும் அரபு வசந்தத்தின் பின்னர் மீண்டும் அவர் ரஷ்யா மற்றும் ஈரானுடைய உதவியோடு அவர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி 3-2 நாட்டுடைய நில கட்டுப்பாடு அவரின் கீழ் இருந்தது. திடீரென அவர் ஏன் வீழ்ந்தார் என்பதை பொறுத்த வரைக்கும் பல அவதானங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதில் ஒன்று, அவரை முழுமையாக ஆதரித்த ரஷ்யா மற்றும் ஈரான். அவர் 2 நாடுகளும் தற்பொழுது அசதை ஆதரிக்க முடியாத நிலையில் இருக்கின்றன. காரணம், ரஷ்யா உக்ரைனிலும் ஈரான் இஸ்ரேலுடனான யுத்தத்திலும் ஈடுபட்டதனால் அவர்களுடைய இராணுவம் மிகவும் பலவீனப்பட்டிருக்கிறது. எனவே அசத் ஆதரிக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் அதனை மக்கள் புரட்சி ஆதரவு ஆயுத குழுக்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அசாதை தாக்கி அவருடைய ஆட்சியை வீழ்த்தியதாக ஒரு கருத்து நிலவுகிறது. அதே போன்று 2வது முக்கியமான அவதானம் என்னவென்றால், கடந்த 5 வருட காலமாக அசாதுடைய இராணுவமும் மிகவுமே பலவீனமான நிலைக்கு சென்றிருந்ததாக பலர் சொல்கிறார்கள். காரணம்,
இந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு சம்பளம் கூட நீண்ட மாதங்கள் வழங்கப்படவில்லை என்றும், அதே நேரம் ஈவன் எதிர்க்கட்சி படைகள் அசாதுடைய இராணுவத்திலே முன்னரங்கள் இருக்கின்ற இராணுவ வீரர்களுக்கு லஞ்சங்கள் கொடுத்து அவர்களை தங்கள் வசம் திருப்பி கொண்டதாகவும் சொல்லுகிறார்கள். எது எப்படியோ அசாதுடைய இராணுவம் கடந்த 5 வருட காலமாக மிகவுமே கஷ்டமான ஒரு நிலையிலே தான் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அசாதுடைய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கட்டாய இராணுவ சேவையில் தான் அவர் இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் எந்த அளவு தூரம் சிரியானுடைய ஜனாதிபதிக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்றது கூட ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலை தான் இருந்தது. இதனை பலமுறை அசாதும் ரஷ்யா மற்றும் ஈரான் அதிபர்களை சந்தித்த பொழுது இந்த கன்சர்னை அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய இராணுவத்தின் மீது எனக்கு அந்த அளவு நம்பிக்கை இல்லை என்ற மாதிரி. ஆனாலும் கூட இராணுவத்தினுடைய பலத்திலே அந்த அளவு நம்பிக்கையில் அவர்கள் மிகவும் வீக்கான நிலையில் இருக்கிறார்கள் என்ற அவதானத்தை ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறார்கள் என்று பல அரசியல் ஆய்வாளர்கள் அந்த கருத்தை பேசியிருக்கிறார்கள். இந்த 2வது காரணி, அசாதுடைய இராணுவம் பலவீனமான நிலையில் இருந்தது என்றது ஒரு உண்மை. அதனையும் மக்கள் புரட்சி ஆதரவு படைகள் அதனை அவதானித்து வந்திருக்கிறது. 3வது முக்கியமான காரணி, எதிர்க்கட்சி படைகள், எதிர்த்தரப்பு படைகள், அதாவது அசாதுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான போராட்டத்தில் ஈடுபட்ட படைகள், குறிப்பாக அவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து அவர்களுக்குள்ளே பல மோதல்கள் காணப்பட்டன கடந்த 5-6 வருடங்களுக்குள். தற்பொழுது அவை எல்லாவற்றையும் அவர்கள் கலைந்து ஒரு இராணுவ திட்டமிடலின் கீழ் அவர்கள் வந்து தங்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாட்டினுடைய படை போன்று அவர்கள் தங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு இந்த அசாதை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே அசாதுடைய அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட இராணுவம் பலவீனமான நிலையில் இருக்கும் பொழுது எதிர்த்தரப்பு படைகள், ரிபெல் குரூப்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த இராணுவ குழுக்கள் மிகவும் பலமான ஒரு திட்டமிடல் கூடிய ஒரு அமைப்பாக அவர்கள் மாறியிருக்கிறார் கடந்த 5-6 வருட காலத்திலே. எனவே இந்த 3 காரணங்களையும் பொதுவாக சொல்லுவார்கள். அசாதுடைய வீழ்ச்சிக்கு திடீரென வீழ்ந்ததற்கு இந்த காரணிகளை பொதுவாக அவர்கள் சொல்லுவார்கள். இன்னொரு காரணியையும் சொல்லலாம். குறிப்பாக பஷார் அல் அசத், இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு காரணி. அதாவது பஷார் அல் அசத்தினுடைய இப்போ அவர் ஒரு ஸ்ட்ராங் லீடராக வாரதுனால அவர் ஈரான், ரஷ்யா என்ற தனக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கிய நாடுகளை விட்டும் ஓரளவு வளைகுடா நாடுகளுக்கு ஆதரவாக போவதற்குரிய சில முனைப்புகள் எடுத்ததாகவும், அதனை ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் விரும்பவில்லை என்றும், எனவே அவர்கள் இக்கட்டான நேரத்தில் அசாதுக்கு உதவிக்கு முன்வராதமையினால் அசாதுடைய இராணுவம் தோல்வி அடைந்தது என்றும் சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். எது எப்படியோ இப்படி பல இராணுவ திட்டமிடல் சார்ந்த காரணிகளும் அதே நேரம் உக்ரைன், இஸ்ரேலிய காசா போர், இந்த 2ம் முக்கியமான ஒரு பின்புலமாக சொல்லலாம் மசனுடைய ஆட்சி மிக அவசரமாக வீழ்ந்ததை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அது ஒரு காரணம் அல்ல, பல காரணங்கள் தொகுப்பு தான் அந்த வீழ்ச்சி. அதே நேரம் பல காரணங்களும் அந்த சர்வதேச பிராந்திய அரசியல் சூழலும் ஒன்றாக இணைந்ததால் அந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஸோ அதோட சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு கேள்விதான், இது மிச்சம் எழுதப்பட்ட ஒரு விஷயம். அசத் வீழ்ச்சி மேற்கத்திய சதி, ஒரு யூஎஸ் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொன்னா, நீங்க ஹிஸ்டாரிக்கலி பார்த்தாலும் ஸ்பெஷலி யூஎஸ் 2011க்கு பிறகு, ஸ்பெஷலி ஆஃப்டர் 2011க்கு பிறகு, 2011க்கு பிறகு அசத் ரஷ்யாவோடையும் ஈரானோடையும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த இந்த 2 நாடும் யூஎஸ்க்கு எதிரான நாடுகள். அதே நேரம் யூஎஸ் பப்ளிக்லி அசத் சில நடவடிக்கைகளுக்கு கண்டனங்கள் தெரிவித்தது, சிரியன் ஃபைட்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணினது, சில ரிபல் குரூப்ஸுக்கு சப்போர்ட் பண்ணினது. இதெல்லாம் யூஎஸ்க்கும் அசத்துக்கும் இடையில ஒரு வகையான எனிமோசிட்டி, ஒரு வகையான பிரச்சனை இருந்ததை சுட்டி காட்டுச்சு. ஸோ அதை வச்சுக்கொண்டு இப்ப சில அரசியல் ஆய்வாளர்கள் இன்னொரு பேசிக்கொள்றது, இது நடந்தது இதனாலதான், யூஎஸ் தான் இதை சதி செஞ்ச, இட் வாஸ் அ யூஎஸ் கான்ஸ்பிரசி. இது வெஸ்டர்ன் இம்பீரியலிசத்துக்கு எதிராக அசத் இருந்ததால அவங்க செஞ்ச ஒரு வேலை தான் இது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
உங்களோட பார்வை எப்படி? ஆமா, ஆரம்பத்திலே ஈரானினுடைய இந்த சிரியாவினுடைய புரட்சி தொடங்கிய பொழுதே ஆசாத் அது இதனை ஒரு இஸ்ரேலிய சதி என்று அவர் சொல்ல ஆரம்பித்தார். இது ஒரு புதிய விஷயம் அல்ல. உண்மையில் அதற்கு இந்த இந்த ஹோல் சினாரியோ விளங்குறதுக்கு நாங்கள் சிரியருடைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். அசதுடைய இப்போ உள்ள பஷர் அசதுடைய தந்தை ஹாஃபிஸ் அல் அசத் 1970ஆம் ஆண்டு அவர் சிரியானுடைய ஒரு இராணுவ புரட்சியின் மூலம் சிரியாவுடைய ஆட்சியை கைப்பற்றிக் கொள்கிறார். தன்னை ஜனாதிபதியாக பிரகடனம் செய்கிறார். அவர் சிரியாவிலே சிறுபான்மை சமூகமான அலவி சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவர். அவர் தன்னுடைய இராணுவ ஒரு 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 இராணுவ ஒரு செக்யூரிட்டி ஸ்டேட் என்று சொல்வார், ஒரு போலீஸ் ஸ்டேட் என்று சொல்லுவார்கள். அதாவது எந்த அரசியல் சுதந்திரமும் இல்லாமல் ஒரு 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 முழுமையான ஒரு இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் அவருடைய ஆட்சி கடந்த 1970 2000 வரைக்குமான அவருடைய ஆட்சி இருந்தது. அதிலே குறிப்பாக சிறுபான்மை அலவிகளை முழுமையாக அரசினுடைய ராஜதந்திர இடங்களிலே அவர் அமர்த்தி தனக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தி கொண்டார். மட்டுமல்லாமல் சிரியாவை நான் சொன்ன ஒரு செக்யூரிட்டி ஸ்டேட்டாக அவர் சேஞ்ச் பண்ண, அதாவது முழுமையாக பாதுகாப்பு துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் உளவுத்துறை தன்னுடைய நாட்டின் உளவுத்துறையுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் அந்த நாட்டை அவர் முகாமை செய்தார். எந்த அளவுக்கு என்றால் சிரியாவிலே கிட்டத்தட்ட 150 பேருக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இருக்கிறதாக சொல்லுவார்கள். அதே போன்று உலகத்திலே பாப்புலேஷன் ரேஷியோ படி அதிகமான மக்கள் சிறையில் இருக்கின்ற ஒரு நாடாக சிரியாவை சொல்லுவார்கள். 1,00,000 பேருக்கு 1200 பேர் நபர்கள் சிறையில் இருப்பதாக, அரசியல் கைதிய சிறையில் இருக்கின்ற ஒரு நாடு என்று சொல்லி சிரியாவை சொல்லுவார்கள். இந்த தகவல்கள் ஒரு சரி பிழை என்றதை தாண்டி இதோட எஸ்டிமேட்டட் ஒரு 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 மதிப்பீடு சார்ந்த ஒரு ஒரு கணிப்பு சார்ந்த ஒரு எண்ணிக்கை என்றாலும் கூட இதனுடைய அர்த்தம் என்னன்னா அதிகமான சிறிய பிரஜைகள் இந்த பஷர் அல் அசத்தின் ஹாஃபிஸ் அல் அசத்தினுடைய இந்த இராணுவ மையப்படுத்திய அந்த அரச பொறுமுறையினால் ஒடுக்கப்பட்டார்கள். சிரியாவை கிட்டத்தட்ட அவர் சொல்லுவார்கள் சிரியா ஒரு சிறைகளை மையப்படுத்திய ஒரு நாடுன்னு சொல்லி. அந்த அளவு தூரம் நாட்டில் எல்லா பகுதிகளிலையும் சிறைகள் கட்டி அந்த சிறைகளுக்கு கூடத்தான் அவர்கள் நாட்டை முகாமை செய்ததாக அவர் சொல்லுவார். அதாவது தனக்கு எதிராக யாராவது பேசினால் பல வருட கணக்கு எந்த விசாரணையும் இல்லாமல் சிறையிலே இருக்கின்ற ஒரு சூழல் தான் இருந்தது. அதனைத் தொடர்ந்து பஷார் அல் அசதும் அதே கட்டமைப்பை அவரும் பின்பற்றினார். அவரும் சிரியாவை மிகவும் ஒரு சர்வதிகாரம் மிக்க ஒரு நாடாக அவர் அந்த ஒரு இராணுவ மையப்படுத்திய ஒரு நாடாக அவரும் அதனை முன்கொண்டு சென்றார். கிட்டத்தட்ட பஷர் அசதுடைய காலப்பகுதியிலே பஷர் அசதினுடைய குடும்பத்தினுடைய அவருடைய நெருங்கிய நண்பர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் முழு சிரியாவினுடைய இராணுவ பொருளாதார கட்டமைப்புகள் இருந்தது. எனவே இந்த அதிகரித்த இந்த இராணுவ மையப்படுத்தப்பட்ட சிவில் சுதந்திரங்களே இல்லாத அந்த சமூக அந்த ஆட்சி முறைக்கு எதிராகத்தான் சிரிய மக்கள் 2011ஆம் ஆண்டு கிளர்ந்திருந்தார்கள். ஆனால் அதனை அவர் இஸ்ரேலினுடைய ஒரு சதி என்று அதனை அவர்கள் காட்சிப்படுத்த முயன்றார். இது அவருடைய ஒரு புதிய ஒரு வியூகம் மட்டுமல்ல, அவருடைய தந்தையும் தனக்கு எதிராக அரசியல் எதிர்ப்பு வரும் பொழுதெல்லாம் அதனை இஸ்ரேலினுடைய அமெரிக்கானுடைய சதி என்று அவர்கள் ஒடுக்கி கடுமையாக சிறைகளிலே போட்டு சித்திரவதைப்படுத்திய வரலாறுகள் இருக்கிறது. எனவே அந்த புலத்திலே சிரியானுடைய புரட்சியை நான் பொதுவாக ஒரு இஸ்ரேலினுடைய சதி என்றோ அமெரிக்கானுடைய ஒரு சதி என்றோ பார்க்கவில்லை. ஆனால் இன்னொரு உண்மை இருக்கிறது. இஸ்ரேலிலே அதாவது அமெரிக்காவோ இஸ்ரேலோ அதாவது அசாதை ஒரு தனக்கு விசுவாசமான அரசாக அவர் பார்க்கவில்லை. அசாத் முழுக்க அசாதுடைய தந்தையும் அசாதும் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பரசியலில் தான் அவர்கள் இருந்தார்கள் என்பதும் ஒரு உண்மை, அதனை மறுக்க முடியாது. அதே நேரம் அந்த அமெரிக்காவுக்கு எதிர்த்தல் என்ற நியாயத்தை வைத்து அந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுடைய சாதாரண சுதந்திரத்தை கூட கொடுக்காமல் ஒரு அடக்குமுறையான ஒரு ஆட்சி தான் அவர் செய்தார் என்பதும் மற்றொரு உண்மை. அப்பொழுது அந்த பின்னணியில் சிரியாவுடைய புரட்சியோ இன்று சிரிய மக்கள் அதுக்கு எதிராக அசாதுக்கு எதிராக எழுந்து தங்களுடைய உரிமைகளை கேட்கின்ற அந்த ஆர்ப்பாட்டங்களோ அமெரிக்காவுடையோ இஸ்ரேலினுடையோ சதியாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த நிலைப்பாட்டில் நான் இல்லை. என்றால் சிரியாவுடைய மொத்தமான ஒரு அசாதினுடைய அந்த 50 வருட ஆட்சியை
பார்க்கும் பொழுது அந்த நிலையை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். குறிப்பாக சிரியாவிலே அசத் லில் அபத் என்று சொல்லுவார்கள். அதாவது என்றென்றும் சிரியாவிலே அசத்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து ஒரு கருத்தை அவர்கள் பரப்பினார்கள். அதே போன்று நீங்கள் சிரியாவிலே பல பகுதிகளிலே நீங்கள் வீடியோவிலும் பார்த்திருப்பீர்கள். பல ஏர்போர்ட், பல பொது இடங்களிலே அவர்கள் சூர்யா அல் அசத், அசாதினுடைய சிரியா என்றுதான் அவர்கள் பெயரிட்டிருப்பார்கள். அசத் என்ற குடும்பமும் சிரியா என்ற அந்த தேசமும் ஒன்று என்ற ஒரு 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 தோற்றப்பாடுதான் சிரியாவிலே அவர்கள் கட்டியெழுப்பி இருந்தார்கள். அப்ப இதனை சிரியா மக்கள் இதற்கு எதிராக ஒரு ஜனநாயக ரீதியான ஆட்சி வர வேண்டும் என்ற அபிலாசை தான் சிரிய புரட்சிக்கு அடிப்படை. அதே போன்று இன்று ஏற்படுத்துகின்ற மாற்றமும் அந்த அபிலாசைகளினுடைய ஒரு மாற்றம்தான். எனவே அமெரிக்காவை எதிர்த்தல் என்ற நிலைப்பாட்டை மாத்திரம் வைத்து சிரியாவினுடைய அசாதினுடைய ஆட்சியை மதிப்பீடு செய்ய முடியாது. மாற்றமாக கடந்த 50 வருட காலம் சிரிய மக்கள் மிகவும் ஒரு சித்திரவதை சிரிய மக்கள் மிகவும் சித்திரவதை செய்யப்பட்டு கொடுமையாக மிகவும் மிலேச்சத்தனமாக அடக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் கீழ் தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த யதார்த்தத்தையும் இந்த இடத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆம் டாக்டர். அடுத்ததாக பர்சனலி என்கிட்ட மிச்ச காலமாய்க்கிற கேள்வி, மிச்சம் நாடுகள்ல பல நாடுகள்ல மக்கள் புரட்சி நடக்குது, அரசியல் எதிர்ப்புகள் நடக்குது. ஏன் சிரியா மக்கள் போராட்டம் சிவில் யுத்தமாகவும் அதன் பிறகு பிராந்திய யுத்தமாகவும் மாறியது? அந்த அளவுக்கு பெரிய மோதலாக மாற காரணம் என்ன? இது ஒரு முக்கியமான விஷயம். என் முந்தின கேள்வியோடு இந்த கேள்வியும் முன்னைய கேள்வியோடு இந்த கேள்வியும் சம்மந்தப்படுகிறது. இந்த யுத்தம் சிவில் யுத்தமாக மாறிய போது அசாத் சொல்ல ஒரு முக்கியமான விஷயம், எதிர் தரப்பு படைகளுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆயுதங்களை வழங்குகிறது என்று, அது எல்லாம் தீவிரவாதிகள் என்ற ஒரு 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 பேரை, ஒரு காட்சிப்படுத்தலை அல்லது ஒரு லேபலை அவர் கொடுத்தார். உண்மையில் இது சிவில் யுத்தமாக மாறினது என்றதுக்கான முழுமையான காரணம் பஷார் அல் அசத்தினுடைய நடவடிக்கைகள் தான். இந்த புரட்சி மக்கள் ஆர்ப்பாட்டம் தொடங்கிய பொழுது அதற்கு எதிராக அசாத் இராணுவத்தை பிரயோகித்தார். மிக கொடுமையான முறையிலே அவர் இராணுவத்தை பிரயோகித்தார். எந்த அளவுக்கு என்றால் பஷார் அல் அசத்தினுடைய இந்த ஆரம்ப புரட்சியில் பங்கு பற்றி எல்லாரையும் அவர் நியாயமாக கைது செய்து சிறைகளிலே கொலை செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தனக்கு அதாவது இந்த புரட்சியை திட்டமிட்டு இராணுவமயப்படுத்துவதற்கு, அதாவது எந்த ஆயுதங்களும் இல்லாமல் சிவில் சமூகமாக நின்று செய்த ஆர்ப்பாட்டத்தை இராணுவமயப்படுத்துவதற்கு அவர் முழுமையாக செயற்பட்டார். அது கூட இது தீவிரவாதிகள் ஊடுருவி உள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் என்றதை காட்டுறதுக்கு அவர் முயற்சி செஞ்சார். இது ஒரு முக்கியமான உண்மை. எனவே இதனை சிரியானுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை இராணுவமயப்படுத்தியதிலே அசதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. 2 முறையிலே அவர் அதனை திட்டமிட்டும் செய்கிறார். அதே நேரம் அதனுடைய ஒடுக்குமுறை, கடுமையான இராணுவ தாக்குதல்கள், சித்திரவதைகள், இந்த சிரியாவினுடைய அசாத் எந்த விதமான அரசியல் சீர்திருத்தத்துக்கும் உடன்பட மாட்டார், அவரை ஆயுத ரீதியாகத்தான் அவரை வீழ்த்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் வருவதற்கு அது காரணியாக அமைந்தது. இப்படி அது இராணுவமயப்பட்ட பொழுது இப்பொழுது அந்த பிரச்சனை ஒரு வேறு சிக்கலான தளத்தை நோக்கி நகர்ந்தது. குறிப்பாக அந்த இராணுவமயப்பட்ட எதிர்கட்சிகள் ஒழுங்குபடுத்தி அசாதை கிட்டத்தட்ட வீழ்த்துவதற்கான அவருடைய இராணுவம் டமஸ்கஸை கைப்பற்றி அசாதுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்ற தருணத்திலே இந்த பிரச்சனை இன்னொரு தளத்துக்கு போகிறது. அசாதினுடைய வீழ்ச்சியை, அசாத் வீழ்வதை கண்ட அவருடைய நட்பு நாடுகளான ஈரானும் ரஷ்யாவும் இந்த அசாதை காப்பாற்றுவதற்காக சிரியாவுக்கு வந்தது. குறிப்பாக ஈரான் ஹிஸ்புல்லா படை கூடாக அசாதினுடைய இராணுவத்தை பலப்படுத்த ஆரம்பித்தது. ரஷ்யா தன்னுடைய விமானப்படை தாக்குதல்கள் கூடாக எதிர்த்தரப்பு ஆயுத குழுக்கள் முன்னேறி வருவதனை கட்டுப்படுத்தின. இப்ப ரஷ்யா முக்கியமாக வந்ததுக்கான காரணம் அவர்களுடைய மத்திய கிழக்கிலே அமெரிக்காவினுடைய ஆதிபத்தியத்தின் கீழ் இருக்கின்ற மத்திய கிழக்கிலே ரஷ்யாவுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு விமான கப்பற்படை தளம்
லட்டாக்கியா, தர்சூஸ் என்ற சிரியாவுடைய கரையோர நகரங்களில் தான் அமைந்திருக்கிறது. எனவே அசாதை இழந்தால் தன்னுடைய அதிகாரமும் போய்விடும் என்ற ஒரு அச்சம் ரஷ்யாவுக்கு இருந்தது. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய மிடில் ஈஸ்ட் அந்த மத்திய கிழக்கில் ஈரானுடைய ஆதிபத்தியத்தை நிலைநாட்டுகின்ற ஈரான், ஈராக், சிரியா, லெபனான் என்ற அந்த 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 நாடுகளை வைத்துத்தான் ஈரான் தன்னுடைய ஆதிக்கத்தை பரப்பிக் கொண்டிருந்தது. எனவே சிரியாவை இழப்பது என்பது கிட்டத்தட்ட ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய சில ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தெஹ்ரானை இழப்பதற்கு சமனானது என்று சொல்லி. அந்த அளவு தூரம் சிரியா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நாடு தன்னுடைய பிராந்திய அதிகாரத்தை நிலைநாட்டுவதில்லை. இந்த பின்னணியில் அசாதை பாதுகாப்பதற்கு ஈரான் வந்தது. ரஷ்யா தன்னுடைய கட்பட் விமானப்படைத்தளத்தை பாதுகாத்தல் என்ற பின்னணியில் அவர்கள் வந்தார்கள். அதே நேரம் இது இன்னொரு பரிமாணம் எடுக்குது ISIS-னுடைய உருவாக்கத்தில். ISIS குழு திட்டமிட்டு குர்தி மக்களை, தீவிரவாத குழு திட்டமிட்டு குர்தி மக்களை அழிப்பதற்கு ஆரம்பித்த பொழுதோ ISIS-ஐ எதிர்த்தல் தீவிரவாதத்துக்கு எதிரான போர் என்ற அடிப்படையில் அமெரிக்கா சிரியாவுக்குள்ள வந்தது. அதே போன்று குர்தி படைகள் பலமடைந்து சிரியாவிலே ஒரு முக்கியமான ஒரு இராணுவ படையாக வந்து கிழக்கு சிரியாவிலே பெரும் பகுதிகளை கைப்பற்றி கொண்டிருந்த பொழுது துருக்கி அதனை தனது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக நோக்கியது. ஏனென்றால் துருக்கியிலும் ஒரு பெரிய குர்திய சமூகம் இருக்கிறது. எனவே இங்கே ஒரு தனி சுயாட்சி பிரதேசம் ஒன்று குர்திகளுக்கு சிரியாவில் வந்தால் அதனுடைய தாக்கம் துருக்கியிலும் வரும். எனவே அவர்களும் சுயாட்சி கேட்பார்கள் என்ற அதனுடைய அரசியல் தாக்கம் இருக்கும் என்று சொல்லி துருக்கி குர்திகளினுடைய அந்த இராணுவ முன்னெடுப்பை கட்டுப்படுத்துகின்ற நோக்கத்திலே துருக்கி வந்தது. அதே போன்று சிரியாவிலே அதிகமான ரிஃப்யூஜிஸ் இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கும் மேற்பட்ட அகதிகள் துருக்கியில இருக்கிறார்கள். எனவே அது அர்தோகானை பொறுத்த வரைக்கும் துருக்கியிலே அவருடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு விஷயமாக மாறியது. எனவே அந்த அகதிகள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது அவருடைய 2வது ப்ராப்ளம். எனவே அகதிகள் பிரச்சனை தீர்ப்பதற்கான ஏராளமான முயற்சிகள் எடுத்தாலும் அது கைகூடவில்லை. எனவே இராணுவ ரீதியாக ஒரு முன்னெடுப்பை எடுப்பதை தவிர துருக்கியை பொறுத்த வரைக்கும் வேற தீர்மானங்கள் கைகூடவில்லை. எனவே அவரும் இராணுவ ரீதியாக எதிர்கட்சி இராணுவ குழுக்களை ஆதரித்தல் என்ற நிலைப்பாட்டுக்கு துருக்கி வந்தது. குர்திகளை கட்டுப்படுத்துகின்ற பின்னணியிலும் துருக்கி சிரியாவுக்குள்ள வந்தது. இப்படி இந்த சிவில் யுத்தமாக மாறிய பொழுது அது பல நாடுகள் வருகின்ற ஒரு தலையிடுகின்ற ஒரு விஷயமா அது மாறியது. இதுதான் அந்த சிவில் யுத்தமாக உள்நாட்டு விஷயமா இருந்தது ஒரு சிவில் பிராந்திய யுத்தமாக மாறினத்தினுடைய பரிமாணம். இப்போ ஆரம்பத்திலே அசத் அதனை இராணுவமயப்படுத்த முயற்சி செய்து அந்த இராணுவமயப்படுத்தியதன் எதிர்விளைவாக அந்த படைகள் சேர்ந்து அசதை வீழ்த்துவதற்கு நெருங்கியது. அப்பொழுதுதான் ஹிஸ்புல்லாவும் ஈரானும் உள்ளே வர ரஷ்யா வந்தது. ISIS உருவாக்கம், அதனை தொடர்ந்து அமெரிக்கா உள்ளே வந்தது. இந்த அத்தனை அரசியல் மாற்றங்களுடைய விளைவாகவும் குர்திகள் பலமடைய ஆரம்பித்த பொழுது துருக்கி சிரியாவுக்குள்ளால் வந்தது. இந்த பின்னணியில் தான் இந்த பிரச்சனை ஒரு சிவில் யுத்தமாக மாறியது. ஜியோ பொலிட்டிக்ஸ் மிகவும் சீரியஸாக விளையாடும் இடம் சிரியா. எல்லா பக்கமும் அரசியல் எல்லா நாடுகளும் அதற்கே உரிய அவங்களோட இன்ட்ரெஸ்ட நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இதோட சம்பந்தப்பட்ட அடுத்த விஷயம், நீங்க பிராந்தியம் ரீஜனல் பாலிடிக்ஸ் பேசுற. ஸோ இஸ்ரேலோட வகிபாகம் என்ன? இஸ்ரேல் சிரியா பிரச்சனை சம்பந்தமா, அதே நேரம் இப்ப நடந்திருக்கிற ஆட்சி மாற்றம் சம்பந்தமா அவங்களோட நிலைப்பாடு என்ன? சிரியன் போர்டர் அவங்க எப்படி அதை பாக்குறாங்க? அவங்க நிலைப்பாடுகள் என்ன? அது முக்கியமான இன்னொரு கேள்வி. இஸ்ரேல் இந்த பிரச்சனை எப்படி பார்க்கிறது என்பது குறித்த ஒரு அவதானம் எங்களுக்கு தேவை. இஸ்ரேல் தொடக்கம் இந்த பிரச்சனையை நேரடியாக தலையிடவில்லை. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் இந்த பிரச்சனை எப்படி இந்த தளத்தை அடைந்து எப்படி பரிமாணம் எடுத்துக்கொண்டு போகிறது என்பதை நிதானமாக அவதானித்து வந்தது. இஸ்ரேலுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், இஸ்ரேல் அதில் இருக்கின்ற சில ஆய்வாளர்களை சொல்வார்கள், இஸ்ரேல் ஒரு பிளவடைந்த சிரியாவை தான் இஸ்ரேல் ஆரம்பத்திலிருந்து காண விரும்பியது. ஏனென்றால் சிரியா
ஒருமித்த ஒரு தேசமாக இருப்பது இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றுதான் இஸ்ரேல் புரிந்து இருந்தது. அப்ப இஸ்ரேலுடைய பார்வையின்படி சிரியானுடைய இஸ்ரேலுடனான போர்டர் பகுதி அசதுடைய கட்டுப்பாட்டிலும், வடக்கு சிரியாவிலே எதிர்த்தரப்பு ஆயுத குழுக்களும், கிழக்கு சிரியாவிலே குர்திகளும் பிரிந்த நிலையில் இந்த 3 தரப்புக்கும் மத்தியிலே சிரியா ஒரு பிளவுபட்டு நிற்பதைத்தான் இஸ்ரேல் ஆரம்பத்திலிருந்து விரும்பியது. இஸ்ரேல் முழுமையாக சிரியா அசதுடைய கட்டுப்பாட்டில் போறதையும் விரும்பல. அதே நேரம் அசாத் ஆட்சியிலிருந்து வீழ்த்தப்படணும்ன்றதையும் அவர் விரும்பல. இஸ்ரேல் விரும்பல ஆரம்பத்திலிருந்து. ஏனென்றால் எதிர்த்தரப்பு படைகள் அசாதுடைய ஆட்சியை வீழ்த்தி கைப்பற்றுவதனை விட அந்த இடத்திலே அசாத் இருப்பது பாதுகாப்பானது என்ற நிலைப்பாட்டில் தான் இஸ்ரேல் இருந்தது. ஆனால் அசாத் ஒரு வீக்கான ஒரு அசாதாக இருக்க வேண்டும். அதாவது முழு நாட்டிலும் தன்னுடைய கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தாத ஒரு அசாதா இருக்க வேண்டும் என்பதுதான் சிரியானுடைய இஸ்ரேலினுடைய சிரியா பிரச்சனை தொடர்பான நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் தற்பொழுது அசாத் வீழ்ந்திருக்கிறார். இப்ப இஸ்ரேல் எப்படி யோசிக்குது என்று சொன்னால், இதுவும் பல ஆய்வாளர்கள் சொல்கின்ற, அரசியல் நோக்கர்கள் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இஸ்ரேல் எப்படி யோசிக்குது என்று சொன்னால், எப்படியாவது சிரியாவிலே ஒரு ஸ்திரமான ஒரு ஆட்சி வருவதனை தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாக சொல்கிறார்கள். என்று சொன்னால், சிரியாவில் ஸ்திரமான ஆட்சி வருவதை இஸ்ரேல் தனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக நோக்குகிறது. அப்படி என்றால் இப்ப சிரியாவிலே ஒரு HTS தனது அதிகாரத்தை, நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறது. HTS பொறுத்த வரைக்கும் அது ஒரு தீவிரவாத குழுவாக சர்வதேசத்துல பல நாடுகள் பிரகடனம் செய்திருக்கிறது. எனவே ஒரு தீவிரவாத குழு சிரியாவில் ஆட்சி செய்கிறது என்ற அந்த குற்றச்சாட்டை பயன்படுத்தி இஸ்ரேல் முழுமையாக சிரியாவினுடைய இராணுவ பொருளாதார கட்டமைப்புகளை சிதறடிக்க செய்கின்ற ஒரு முன்னெடுப்பில் தான் தற்பொழுது சிரியாவில் இருக்கின்ற அதிகமான பகுதிகளை இஸ்ரேல் தாக்கி வருகிறது. அதே போன்று இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான அந்த எல்லை பிரதேசங்களையும் அது கைப்பற்றி வருகிறது. அப்ப இஸ்ரேலுடைய பார்வை இதுகால வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, சிரியா ஒரு பிளவுபட்ட தேசமா இருக்கணும்ன்றதுலையும், அசத் ஆட்சியிலிருந்து முழுமையாக போகக்கூடாது, ஒரு பலவீனப்பட்ட அசதாக இருக்க வேண்டும், சிரியா பல பகுதிகளாக பிரிந்து நிற்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலினுடைய திட்டம். அதாவது இஸ்ரேல் எதிர்பார்த்த சிரியா அதுதான். ஆனா இப்பொழுது அது மாறி இருக்கிறது. இப்ப அது இஸ்ரேல் கூட அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் நீங்க சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அப்ப இஸ்ரேலும் கூட அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை. இப்ப இஸ்ரேல் அவசரமா என்ன செய்கின்றன்னு சொன்னால், ஒரு நிலையான அரசாங்கம் வருவதற்கு முன்னால் எவ்வளவு தூரம் சிரியாவை பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவு தூரம் பலவீனப்படுத்துகின்ற ஒரு முயற்சியில் தான் இஸ்ரேல் இறங்கி இருக்கிறது. எனவே நீண்ட காலத்திலே ஒரு பலமான சிரியானுடைய அரசு உருவாகுவது என்பது ஜனநாயக ரீதியான சிரியானுடைய எல்லா மக்களையும் உள்வாங்கிய ஒரு சிரியா உருவாகுதல் என்பதனை பொறுத்த வரைக்கும் அதனை இஸ்ரேல் தனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக பார்க்கிறது. இதுதான் இஸ்ரேலினுடைய பார்வை. அது அல்லாமல் இஸ்ரேல் எதிர்த்தரப்புகளையோ ஆளுந்தரப்பையோ ஆதரித்து நிற்கிறது என்ற அந்த கான்ஸ்பைரசி தியரியை நான் முழுமையாக ஆதரிக்கவில்லை. ஓகே. எமது கலந்துரையாடலின் கடைசி கேள்வி, இப்ப ஆட்சி மாற்றம் வந்திக்குது, அசத் வீழ்ந்திருக்கிறாரு, புதிய ஆட்சி ரிபல் குரூப்ஸ் கிளர்ச்சி குழுக்கள் முன்னுக்கு வந்து ஆட்சி மாற்றம் வந்திக்குது. அடுத்த கட்டம் என்ன? அசதுக்கு பின்னரான சிரியா எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எவ்வாறு இருக்கும்? அசதுக்கு பின்னரான சிரியா எவ்வாறு இருக்கும்? ஃபியூச்சர்ல சிரியா எப்படி இருக்கும்? சர்வதேச ரீதியில குளோபல் சப்போர்ட் ஒன்று ஈக்குமா? இக்கானமி எப்படி வளரும்? மக்கள் மத்தியில ஆதரவு ஈக்குமா? இது சம்பந்தமான உங்களோட நிலைப்பாடு. இது சம்பந்தமா 3 விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதில் ஒன்று சிரியா எதிர்கொண்ட முதலாவது மிகப்பெரிய சவால் ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட். ஏன்னா சிரியா ஒரு அரசாக இருக்கவில்லை. உண்மையிலே சிரியா ஒரு இராணுவ கும்பலினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு நாடு.
சிரியாவிலே ஒரு நேர்த்தியான ஒரு அரசு முறை ஒன்று இருக்கவில்லை. சிரியாவில் ஒரு கட்சி ஆட்சி இருந்தது. அந்த கட்சி இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இராணுவத்தினுடைய ஒரு குழு முழு நாட்டையும் ஆட்சி செய்து தன்னுடைய சொத்து போன்று ஆட்சி செய்து பல மக்களை கொடுமைப்படுத்தி பல சிரியாவினுடைய யூத் ஃபோர்ஸ் இளைஞர் படை அணிகளை இளைஞர்களை நாட்டுக்கு வளர்ந்து சேர்க்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் அகதிகளாக்கி, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல தங்கட கையில ஆட்சி இருக்கணும்ன்ற ஒரு 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 பாதாள உலக மனோநிலையில் தான் இருந்த ஒரு நாடு அது. ஆனால் சிரியா ஒரு நாடாக இருக்கவில்லை. சிரியா இஸ் நாட் அன் ஸ்டேட் என்று சொல்லுவார்கள். ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லாத ஒரு நாடு. எனவே இந்த ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷனை கட்டியெழுப்புதல் என்பது சிரியா எதிர்கொள்கின்ற ஒரு முக்கியமான ஒரு சவால். அப்ப அதிலே அந்த ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷனை கட்டியெழுப்பதிலே மத்திய கிழக்கிலே மிகவும் பன்மைத்துவம் உள்ள ஒரு நாடு சிரியா. துருசியர் இருக்கிறார்கள், அலவிகர் இருக்கிறார்கள், ஷியாக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அஹ்லுசுன்னாக்கள் மெஜாரிட்டி அஹ்லுசுன்னா. அப்படி இருந்தாலும் கூட நிறைய சமூகங்களும் இனங்களும் வாழ்கின்ற ஒரு நாடு. அதே போன்று பழைய பாரம்பரிய நாகரிகங்களை கொண்ட ஒரு நாடு. எனவே இவர்கள் எல்லோரும் குருதிகள் இருக்கிறார்கள். இவர் எல்லோரையும் ஒன்றிணைத்து எப்படி ஒரு ஸ்திரமான அரசொன்றை கட்டியெழுப்பு, ஒரு கவர்மெண்ட், ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு ஒரு எஃபிஷியன்டான வினைத்திறன் மிக்க ஒரு ஒரு கவர்னன்ஸ் ஒன்றை, ஒரு ஆட்சி புரிதல் செயல்முறை ஒன்றை எப்படி கட்டியெழுப்பது என்பது சிரியா எதிர்கொண்ட முக்கியமான முதலாவது சவால். நினைக்கிறேன் இதுதான் சிரியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய சேலஞ்ச். எப்படி இதனை அவர்கள் புதிய அரசாங்கம் அட்ரஸ் பண்ண போறாங்க. இப்ப புதிசாக HTS அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறது. HTS-னுடைய மிகப்பெரிய HTS-க்குரிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னு சொன்னால், அவர்களை பல நாடுகள் தீவிரவாத பட்டியல் சேர்த்திருக்கிறது. எனவே எப்படி ஒரு தீவிரவாத குழு ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை கைப்பற்றிருக்கும் பொழுது அவர்களால் சர்வதேச உறவுகளையோ சர்வதேச பொருளாதாரத்துடனோ இணைந்து செயற்பட முடியாது. எனவே எப்படி HTS ஃபேக்டர், HTS தன்னை ஒரு ஒரு அசதுக்கு பதிலான ஒரு இன்னொரு சர்வதிகாரமாக நிறுத்தாமல் ஒரு அரசியல் முகத்தை அவர்கள் எடுக்க போகிறார்கள், அல்லது அவர்கள் சமூகத்தோடு கரைந்து ஒரு அரசியல் அரசியல் வியூகங்கள் வகுப்பதற்கான சமூக சூழலை அவர் எப்படி உருவாக்கப் போகிறார்கள் என்பது நாங்கள் அவதானிக்க வேண்டிய இன்னொரு விஷயம். அப்படி செய்தால்தான் சிரியாவை நான் ஏற்கனவே முதலாவது சொன்னது போல ஒரு 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 ஸ்டேட்டாக, ஒரு தேசமாக சிரியாவை கட்டியெழுப்ப முடியும். இந்த இரண்டாவது சவால். மூன்றாவது முக்கியமான விஷயம் சிரியாவினுடைய இந்த ஆயுத குழுக்கள். சிரியா என்பது இன்று பல ஆயுத குழுக்கள் உள்ள ஒரு நாடு. அதாவது சிரியாவினுடைய கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆயுத குழுக்கள் சிரியாவிலே தொழிற்படுகின்றன. வடக்கில், கிழக்கில் குருதிகள், வடக்கில் அதே போன்று தெற்கில் ஆயுத குழுக்கள், தரா மாதிரியான தெற்கு பிரதேசத்திலே ஆயுத குழுக்கள் இருக்கின்றன. இது எல்லா ஆயுத குழுக்களையும் ஆயுதங்களை கலைந்து எப்படி சிரிய இராணுவத்தை மீண்டும் கட்டியெழுப்புவது, ஒரு சிரியானுடைய பாதுகாப்பு செயற்திட்டத்தை ஜனநாயக விளிம்புகளை மதித்த நிலையிலே கட்டியெழுப்புவது என்பது இன்னொரு முக்கியமான சவால். இந்த மூன்று சவால்களையும் எப்படி சிரியா மக்கள், சிரியாவினுடைய அடுத்த கட்ட சிரியாவினுடைய கொள்கை வகுப்பாளர்கள் அல்லது இப்பொழுது அந்த இடைக்கால அரசாங்கத்தை வழிநடத்துகின்றவர்கள், அதே நேரம் சர்வதேச சமூகம் இணைந்து இதனை எப்படி செய்ய போகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அந்த பின்னணியிலே நாங்கள் வருகின்ற வாரங்களிலே மாதங்களிலே அவதானிக்க வேண்டிய இந்த மூன்று விஷயங்கள், இந்த சிரியா இந்த மூன்றையும் சாதிக்க முடியாமல் போனால் மீண்டும் சிரியா இன்னொரு உள்ளக சிவில் யுத்தம் ஒன்றை நோக்கி போவதனை யாராலும் தடுக்க முடியாது. கிழக்கு பகுதி, மேற்கு பகுதியில் இருக்கின்ற அஹ்லுசுன்னாக்கள், கிழக்கிலே குருதிகள், அதே போன்று மேற்கு பகுதியிலே அலவிகள், இந்த எல்லா தரப்புகளும் தங்களுடைய இராணுவங்களை முன்னிறுத்தி ஒரு சிவில் யுத்தத்துக்கு போவதனை தடுக்க முடியாது. எங்களால் தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக மாறும். எனவே இதனை மீண்டும் ஒரு சிவில் யுத்தத்துக்கு சிரியா போகாமல், ஏன்னா போனால் மீண்டும் சர்வதேச சக்திகள், நாடுகள், கூலிப்படைகள் சிரியாவில் புகுந்து இந்த சிரியாவை இன்னும் 50 வருடங்கள் பின்னோக்கி கொண்டு போய்த்து வைக்கின்ற ஒரு நிலை ஏற்படலாம். அதனை தவிர்த்து எப்படி இன்றிருக்கின்ற மாற்றத்தை ஒரு ஜனநாயகபூர்வமான சிரியானுடைய பன்மைத்துவத்தை மதித்த ஒரு உலக பொறிமுறையை கட்டியெழுப்பி அதனை ஒரு தேசமாக, ஒரு மாடர்ன் ஸ்டேட்டாக அதனை எப்படி
கட்டியெழுப்பலாம், ஜனநாயக விழுமியங்களை மதிக்கின்ற ஒரு தேசமாக கட்டியெழுப்பலாம் என்பதுதான் இங்கு இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. நாங்கள் வருகின்ற மாதங்களிலே இந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்துத்தான் சிரியாவினுடைய அரசியல் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர் ஜக்கி. ஸோ சிரியாட விடயம் இலகுவல்ல, பல சிக்கல்களும் பல சவால்களும் கொண்டுள்ளது. அதனோடு இன்றைய எமது கலந்துரையாடலின் கடைசி கட்டத்தை அடைந்துள்ளோம். இன்று நாம் சிரியா அதன் ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்படுத்திய பிராந்திய ஃபேக்டர்ஸ், அதன் சிக்கல்கள், எப்படிப்பட்ட சிக்கல்கள் எதிர்கொள்கின்றன, எதிர்காலத்தில் சிரியாவின் அரசியல் வியூகங்கள் எப்படி இருக்க வேண்டும், சிரியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், குளோபல் பவர்ஸோட அவங்க எப்படி நடந்து கொள்ளணும் சம்பந்தமா ஒரு ஒரு சுருக்கமான ஒரு கலந்துரையாடலோட முன்வைச்சோம். இதோட இந்த கலந்துரையாடலுக்கு, இந்த உரையாடலுக்கு எங்களோட அவரது நேரத்தையும் காலத்தையும் வழங்கி இங்கு வந்து கலந்துரையாடிய டாக்டர் ஜக்கி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். பல முக்கியமான தகவல்கள், ஆழமான பார்வைகள், வித்தியாசமான கோணங்களிலிருந்து நாம் அலசினோம், பார்த்தோம், உரையாடினோம். இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் புதிய கலந்துரையாடல்கள், புதிய கோணங்களிலிருந்தும் உரையாடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.